டெல்லியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய தலைவர் விஜய். ஃபயர் ஃபயர் ஃபயர். தலைவன் முகத்தில் இருக்கும் அந்த சிரிப்பு ஃபயர். இந்தா ஆரம்பிச்சிட்டார்ல. லார்ட்ஸ் ஆஃப் லாஃப். பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். தலைவர் மட்டும் சென்னைக்கு வரட்டும், அப்புறம் இருக்குறா அவங்களுக்கெல்லாம். இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தும் தாங்குறாருன்னா கண்டிப்பாக இவர் கடவுளுடைய பிறவி தான்டா. இந்த ஃபயர்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் ஸ்டாம்பேர்ட் சம்பந்தமான சிபிஐ விசாரணைக்கு தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர் போய் ஆஜராயிட்டு விசாரணையை முடிச்சு திருப்பி வரார். அப்போ வரும்போது அவர் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு, அப்படியே கார் மேலே ஏறி நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் கை காட்டிக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டே சக்சஸ் அப்படின்னு காட்டிட்டு வரார். உடனே இங்கிருந்து எல்லா தொண்டர்களும் டிவிகேன்னு கத்துறாங்க, பூவை தூக்கி வீசுறாங்க. ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கரை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி ஆனப்போ கூட இவ்வளோ வரவேற்பு இருந்திருக்காது, அவர் முகத்தில் இவ்வளோ சிரிப்பு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 41 பேர் செத்துருக்காங்க சார். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் யாருமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. நீங்கள் விசாரணைக்கு போயிட்டு வரீங்க. இதில் வரும்போது ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு உற்சாகத்தோட சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்குது? நீங்கள் என்ன அவார்டு வாங்கிட்டு வரீங்களா? நீங்கள் கரூர் விஷயம் நடந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசாமல் ஏர்போர்ட்லேருந்து வேகமாக கிளம்பி போயிட்டு சென்னைக்கு சில நாட்கள் காணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருந்தே ஒரு வீடியோ வெளியிட்டீங்களே, அந்த வீடியோவில் பேசியிருந்தீங்களே, இது வரைக்கும் என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு வழியை நான் சந்தித்ததே இல்லை, அதெல்லாம் மறந்து போச்சா? என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இப்படிப்பட்ட வழியை சந்திச்சதில்லை. உங்களோட வெர்ஷன் படி நீங்கள் இதை யாரோ சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. சரி, சரி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது உண்மைனா கூட சரி பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. நீங்கள் ஏதோ விசாரணைக்கு போயிட்டு வர்றதை ஏதோ சக்ஸஸ்ன்னு வந்துட்டு இருக்கீங்க. என்ன இதில் என்ன அரசியல் இருக்குது? இந்த ஸ்டாம்பேர்ட் நடந்தப்போ எந்த கருத்தும் சொல்லாமல், யார் ரெஸ்பான்சிபிள்னு எதுவுமே சொல்லாமல், இப்போ மேடைகளில் நீங்கள் கரூர் விஷயத்தில் ஏன் மேலே படி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனாலாம் ஆளும் அரசு தான் சரி பண்ணி இதை செஞ்சாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நீங்கள் என்னைக்கு பேசியிருக்கணும்? கரூர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பேசியிருக்கணும், இல்லை அடுத்த நாள் பேசியிருக்கணும், இல்லை அதுக்கு அடுத்த நாள் பேசியிருக்கணும். எத்தனை நாள் உங்கள் கட்சியின் நிர்வாகிகள் காணாமல் போயிருந்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஏதோ சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியில் வர்றது ஒரு வெற்றி களிப்பில் வர்றீங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடிகிறதுனால நம்ம சில விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குதுன்னு நினைக்கிறோம். கரூரில் ஸ்டாம்பேர்ட் நடந்தது, இரவு நடந்தது. எத்தனை மணிக்கு கூட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது? உங்களுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எத்தனை மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சிருந்தார்? எங்கள் தலைவர் விஜய் 12 மணி அளவில் கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் பேசுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரா இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்கியிருந்தீங்க? 3 மணிக்கு. 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு தலைவர் பேசுவார் அப்படின்னு அறிவிச்சிட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 12 மணிக்கு வந்தீங்களா? இல்லை 3 மணிக்கு வந்தீங்களா? 7 மணிக்கு வந்தீங்க. அந்த 7 மணி நேரம் எதனால் தாமதமானது அப்படிங்கிற காரணத்தை இப்போ வரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்து தலைவர் விஜயோ, பொதுச் செயலாளர் புசி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை நாங்கள் வர வழியில் கூட்டம் அதிகமாகிடுச்சு, டிராஃபிக் ஆகிடுச்சு, அதனால லேட்டு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? அதையும் உங்களால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனதே தாமதம். 8:45 நாமக்கல்ல பேசுவார் தலைவர் அப்படின்னு போட்டுட்டு அந்த டைமுக்கு தான் நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பவே செஞ்சீங்க. அடுத்தது இன்னொன்று, 3 மணிக்கு பர்மிஷன் வாங்குற நீங்கள் 2 மணிக்கு கூட்டம்னு சொல்லலாம், அல்லது 2:30க்கு கூட்டம்னு சொல்லலாம். 12 மணின்னு சொல்லி எதுக்காக 3 மணி நேரம் முன்னாடியே மக்களை திரட்டி நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க? நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கிறதே 3 மணி தான் அப்படின்னா 12 மணிக்கு மக்களை வர வச்சுட்டு 3 மணி நேரம் உங்களை பார்க்க அவங்கெல்லாம் வெயிட் பண்ணணும். வெயிலில் எந்த வசதியும் அவங்களுக்காக நாங்கள் செஞ்சு தர மாட்டோம். அவங்க கூட்டமாக கூடி நின்று அப்படியே நெருக்கடியில் நின்று வேடிக்கை பார்க்கணும். இதன் மூலமாக நாம் 24 மணி நேரமும் லைவ் செய்யக்கூடிய தொலைக்காட்சிகளில் பாருங்கள், விஜயை காண திரண்டிருக்கும் மாசை பாருங்க, கூட்டத்தோடைய அந்த எனர்ஜியை பாருங்க அப்படின்னு அவங்க ஃபுல்லாக அந்த புராணத்தை, அந்த மாஸ் புராணத்தை, கூட்ட புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கணும். இதை உங்களுக்கான ஒரு பூஸ்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களோட நோக்கமாக இருந்ததா? அடுத்தது, இந்த ஸ்டாம்பேர்ட் நடந்து முடிஞ்சு. ஸ்டாம்பேர்ட் நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கேருந்து கிளம்புனீங்க.
சரி, அங்கேருந்து கிளம்பி கரூரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இருந்தால் மறுபடியும் கூட்டம் கூடலாம். கரூர்ல இருந்து திருச்சிக்கு வந்து உட்காந்து திருச்சியில் முகாமிட்டு உங்களுடைய நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு மக்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பேசி அவங்களுக்கு கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்களா? சரி, திருச்சியில் கூட வேணாம், சென்னைக்கு வந்தீங்க. சென்னையில் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நிர்வாகிகளை எல்லாம் கூட்டி நம்ம அடுத்து என்ன பண்ண வேண்டி இருக்குது, உடனடியாக ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்லணும், யார் சதி பண்ணாங்கன்னு உங்களோட வெர்ஷன் படி யார் சதி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ்ஸில் பேசணும். இப்போ வந்து நம்ம உடனடியாக மக்கள் கூட நிற்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டத்தில் என்ன தவறு நடந்தது அல்லது யார் தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத விளக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு நிர்வாகிகளை பேச வச்சிங்களா? அல்லது நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் பேசுனது இல்லை இது வரைக்கும். அல்லது நிர்வாகிகளையாவது பேச வச்சிங்களா? காணாமல் போவது, எஸ்கேப் ஆவது அப்படிங்கிறது தானே ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி தலைவராகிய உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பொதுச் செயலாளர் எஸ்கேப், உங்கள் கட்சியின் அடுத்த கட்ட நிர்வாகிகள் ஆதவர்ஜுனா இல்லை, சிடிஆர் நிர்மல்குமார் இல்லை, யாருமே இல்லை. கரூர் கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் கூட ஃபீல்டில் இல்லை. நீங்கள் பார்க்க போனாதான் ஸ்டாம்பேட் ஆகிடும். அதை வச்சே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உங்கள் மேலே கிரியேட் பண்ணுவாங்க. ஆதவர்ஜுனா போனால் கூடமா ஸ்டாம்பேட் ஆகும், நிர்மல்குமார் போனால் கூடமா ஸ்டாம்பேட் ஆகும். ஏன் அவங்கெல்லாம் ஃபீல்டில் இல்லாமல் போனாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான கேள்வி. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டியை யார் தான் எடுத்துக்க போகிறது, யார் எடுத்துக்கிறது? இது எதுக்குமே பதில் சொல்லாமல் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை பரப்பி விட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக ஒரு தொடர் கேம்பெயினை பண்ணி இன்னைக்கு நீங்கள் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அந்த சிரிப்புக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அரசியலுக்காக 1000 பேசுங்க, 1000 குற்றச்சாட்டை அடுத்த கட்சிகள் மேலே வைங்க, நீங்கள் அவங்கள திட்டுங்க, அவங்க உங்களை திட்டுவாங்க, இதெல்லாம் விஷயம் இல்லை. 41 மக்கள் செத்துருக்கிறாங்க, அது உங்களுடைய கூட்டத்தில் நடந்திருக்குது. அந்த ஞாபகம், அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எப்படியும் விசாரணை முடியறதுக்கு பல வருஷம் ஆக போகுது. அதெல்லாம் இந்த எலெக்ஷனில் யாருக்கு தெரிய போகுது? அதை நம்ம அடுத்தவங்க மேலே அந்த விசாரணை முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும், அந்த முடிவு வர வரைக்கும் நம்ம அதை அடுத்தவங்க மேலே பழிய போட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜியா? எந்த கூட்டத்துக்கு போனாலும் முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? கண்டிஷனாக போடுறாங்க. யாருக்கும் இவ்வளோ கண்டிஷன் இல்லை, எங்களுக்கு மட்டும் ஏன் குறி வச்சு இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவிலான அந்த முட்டுக்கட்டையெல்லாம் போடாமல் உங்களை ஃப்ரீயாக விட்டாங்க, ஸ்டாம்பேட் ஆகிடுச்சு. இது கரூரில் மட்டும் நடந்துச்சான்னு கேட்டால் நாமக்கல்ல பல பேர் மயக்கம் அடைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லையும் நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சாங்க. இது தொடர் செய்தியாக இருந்துக்கிட்டே இருந்தது. கடைசியில் ஸ்டாம்பேடே நடந்து இவ்வளோ உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? போலீஸே கூட்டத்தில் இல்லை, அவங்க வந்து ஒழுங்கமைக்கவே இல்லை. போலீஸ் உள்ளே வந்து ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒழுங்காக நிற்க வச்சு ஒழுங்குபடுத்தினா அதுக்கு பேர் கண்டிஷன். எந்த கண்டிஷனுமே போடலை அப்படின்னோடனே ஸ்டாம்பேட் நடந்துடுச்சுன்னா உடனே போலீஸே இல்லை. இப்படி பல கதைகளை வந்து திருப்பி திருப்பி பேசுகிறீங்க. இப்போ நடக்கிற கூட்டங்கள் இருக்குல்ல, இந்த கூட்டங்களுக்கும் நீங்கள் திருச்சியில், நாமக்கல்ல, கரூரில் நடத்தின கூட்டங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களால் உணர முடியுதா இல்லையா? ஏன் இதை முதல்ல பண்ண முடியல? அப்போ நீங்கள் பண்ண தவறை உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையா? அப்ப தவறையே உணராம இப்பவும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரோட்ல வந்து வேகமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அது ஒருவேளை நடந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதமா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பொறுப்பை வந்து நீங்க ஏத்துக்காம அல்லது உங்களுடைய தொண்டர்களை நோக்கி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அதை கட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்குறது அப்படிங்கிறத கட்சியோட அஜெண்டாவாக மாற்றாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி அதுலேருந்து ஒரு எஸ்கேபிசம் ஆகிறதுக்காக திருப்பி பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது. இப்போ கூட நீங்கள் தஞ்சாவூருக்கு போகும்போது பார்த்தோம்னா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் வந்து பெரிய அளவில் அடிபட்டுது. அப்போ கூட பார்த்தோம்னா போலீஸ் வண்டி வந்து ரிவர்ஸில் வந்தது அப்படின்னு ஒரு கதையை உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வந்து பொய்யை அடிச்சு விட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிறோம். போலீஸ் வண்டி ஓரமாக வண்டி ரோட்டில் நின்றுட்டு இருந்த வண்டியில் தான் அவங்க மோதினாங்க. இதில் உங்களுடைய கட்சிக்காரங்களுடைய ரீல்ஸ் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ரீல்ஸ் கொட்டி கிடக்குது. அதில் எவ்வளோ ஆபத்தான சாகசங்களை அவங்க பண்ணிக்கிட்டு உங்கள் வண்டிக்கு பக்கத்தில் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு உங்களுடைய நீங்கள் கை காட்டுற வீடியோவை போட்டுக்கிட்டு முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமேன்னு அப்படியே நெஞ்ச பிழிகிற மாதிரியான ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அந்த ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டோட பார்க்கும்போது அப்படியே ஃபயராக இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் அதை எடுக்கும்போது இருக்கக்கூடிய ரிஸ்க், அந்த ரிஸ்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அடுத்தது சேலத்தில் நடந்த கூட்டம். அதில் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒருத்தர் வந்து செத்து போனார். அப்பயும் உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, யார் வந்து இப்போ 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு பரப்பி விட்டாங்க. உண்மையிலே யார் பர்மிஷன் கேட்டது? 12 to 3 பர்மிஷன் வாங்கினா
ஒரு பந்தல் போடணும், நிழலுக்காக பந்தல் போடணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் சென்ஸ், பேசிக் ஹியூமனிட்டி. அது அந்த பேசிக் ஹியூமனிட்டியை கூட பயன்படுத்தாமல் தான் நீங்க இருந்திருக்கிறீங்க. அப்புறம் சேலத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு இப்போ பந்தல் போட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அது நல்ல விஷயம். அந்த மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு இது மீண்டும் நடக்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியமான விஷயம். ஆனா அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி அக்கௌண்டபிலிட்டியை தூக்கி அடுத்தவங்க மேல போடுறது, பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போடுறது, எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை, எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, நாங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அங்க வரோம், பேசிட்டு போயிடுறோம் அப்படிங்கிறதா ஒரு கட்சியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படியே சொல்லி எவ்வளவு நாட்களுக்கு எஸ்கேப் ஆக முடியும்? இப்போ கூட சமீபத்தில் மீடியாக்களை எவ்வளோ மார்க் பண்ணாங்க உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்காது நிச்சயமா. எந்த மீடியாக்களை அவங்க மார்க் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடைய விவாகரத்து சம்பந்தமான வழக்கு செய்திகள்ல வந்தது. அந்த டைம்ல மீடியாக்கள் அதை செய்தியாக்குனாங்க அப்படிங்கிறது உங்களை திட்டமிட்டு வீழ்த்துறதுக்கு மீடியாக்கள்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை மார்க் பண்ணணும் அப்படின்னு இறங்குனாங்க. ஆனா அதே மீடியாக்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களை உங்களுடைய மாநாடுகள் அல்லது உங்களுடைய கூட்டம், சாதாரண பொதுக்கூட்டத்தை கூட ஒரு கட்சியினுடைய மாநாடுக்கு கொடுக்காத இம்பார்ட்டன்ஸை கொடுத்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க கட்சியோட பாட்டை பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டு உங்களுக்கு பூஸ்ட் ஏத்திட்டே இருந்தாங்க. இப்போ கூட நீங்க பேசும்போது பார்த்தோம்னா, மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போது அப்படியே அமைதியா இருக்கும், அந்த கட்சி தலைவர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க பேசுற வீடியோக்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா, டிவி சேனல்ஸ்ல லைவ் போகும்போது நீங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி அமைதியாவீங்க இல்லைங்களா, ஒரு கேப். அந்த டைம்ல அப்படியே அந்த மியூசிக், பின்னாடி ஓடக்கூடிய மியூசிக் அப்படியே மேலே எலிவேட் ஆகும். திருப்பி தொண்டர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது மியூசிக் குறையும். திருப்பி கேப் விட்டோடனே மறுபடியும் மியூசிக் எலிவேட் ஆகும். மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இப்படி உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற மாதிரி கொடுத்து எலிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதே மீடியாக்கள் தான். ஆனால் அந்த மீடியாக்களை தான் நீங்கள் உங்களுடைய விவாகரத்து சம்பந்தமான செய்தி வெளியில் வந்தப்ப அதை செய்தியாக மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்காக ஊடகவியலாளர்களை ரொம்ப ஆபாசமாக சித்தரிச்சிங்க. ஊடகங்களுடைய பெயரை தப்பாக பயன்படுத்தி ஃபேக் நியூஸ் கார்ட்ஸ் அதன் மூலமாக பரப்புனாங்க. இதுக்கு எதிராக சென்னை பத்திரிகையாளர் மன்றமே கண்டித்து புகார்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் எதுவுமே சொல்லலை, வாய் மூடி அமைதியாக தான் இருந்தீங்க. அப்போ நீங்கள் என்ன வகையான கல்ச்சரை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய அந்த ஃபோட்டோக்கள், வீடியோக்களை பார்க்கும்போது, அந்த சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளில வர வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு எழுது. ஏன்னா உங்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அது. நீங்கள் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். நான் என்ன கேள்விகள் கேட்டாங்க, எங்கள் தரப்பை நாங்கள் முன் வச்சோம், எங்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பித்தோம் அப்படின்னு ஒரு பேட்டியை ப்ரெஸ் மீட்டுக்கிட்ட கொடுத்துருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு அறிக்கையின் மூலமாக அதை வெளிப்படுத்தியிருக்கலாம். அல்லது உங்கள் நிர்வாகிகள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சிபிஐ விசாரணையில் நாங்கள் உண்மையை சொன்னோம், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஃபர்தராக விசாரணை நடக்கட்டும், பார்ப்போம், எங்கள் தரப்பில் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதோ போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி, அல்லது ஒரு அவார்டு வாங்கிட்டு வர மாதிரி, நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு வர மாதிரி அவ்வளோ சிரிப்பாட கையசிச்சுட்டு வரீங்க, தம்ஸ் அப் காட்டுறீங்க, உங்கள் மேலே பூவை வீசுகிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது கரூர் விஷயத்தை பற்றி? இதில் ஃபயர் விடுற உங்கள் தொண்டர்களினுடைய மனநிலையை என்னவாக புரிஞ்சுக்கிறது? ஸோ திருப்பி நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல் அப்படிங்கிறது சினிமா கிடையாது, சினிமாவில் சொல்லக்கூடிய பஞ்ச் டைலாக் கிடையாது, சினிமாவில் மியூசிக் போட்டு ஒரு மாஸான சீனுக்கு பிறகு சினிமாவில் மியூசிக் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பிஜிஎம் போட்டு நடந்து வர்ற விஷயம் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் போடுற ரீல்ஸ் கிடையாது. உங்களுடைய சிரிப்பு சிபிஐ அலுவலகத்திலிருந்து கரூர் விசாரணை முடித்து விட்டு நீங்கள் வரும்போது உங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ரசிகர்களுக்கு வேணால் அது கூஸ் பம்ஸாக இருக்கலாம், ஃபயராக இருக்கலாம். ஆனால் 41 பேரின் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு அந்த சிரிப்பு என்ன பதிலை சொல்லி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோவில். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.